மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா? சகலரும் விரிவாக கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன என்பது வீரகேசரியின் தலைப்பு. மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா என்பதை மேல் சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. மாகாண சபை முறைமையை அப்படியே கொண்டு செல்வதா அல்லது அப்படியே முடிவுக்கு கொண்டு வருவதா அல்லது அதனை முழுமையாக மறுசீரமைப்பு செய்வதா என்பது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் கலந்துரையாடல்களும் மீளாய்வுகள் நடைபெற வேண்டிய அவசியம் இருப்பதாக முன்னாள் பிரதமர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 40 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை முறைமை இன்றைய அரசியல் சவால்களை எதிர்கொள்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். மேலும் மாகாண சபை முறைமையின்றி கடந்த பல வருடங்களாக நாடு இயங்கி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து நடத்தப்படாமல் தாமதமடைந்து வருகின்ற சூழலில் அது தொடர்பில் தினேஷ் குணவர்தன நிலைப்பாட்டை வினவிய போதே அவர் வீரகேசரிக்கு இந்த தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு இறுதியாக ஊவா மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தப்பட்டதன் பின்னர் இன்னும் மாகாண சபைகளுக்கு தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக தேர்தல்கள் நடத்தப்படாமல் தாமதமாகி வருகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் தேர்தல் முறைமை தொடர்பான சட்டச்சிக்கல் காணப்படுவதால் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என்பன மாகாண சபைகளுக்கான தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அடுத்த வருடம் மாகாண சபை நடத்தப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் மாகாண சபை முறைமை கடந்த காலங்களில் பயனற்றதாகவே இருந்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபைகள் இன்றி நாடு பல வருடங்கள் பயணித்திருக்கிறது. எனவே இதற்கு பின்னரும் இந்த மாகாண சபை முறைமை நாட்டுக்கு தேவையா என்று சிந்திக்க வேண்டும். மாகாண சபை ஊடாக மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. மாறாக இதற்கு பாரியளவு நிதி செலவிடப்படுகிறது. எனவே மாகாண சபை நாட்டுக்கு தேவையா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டிய காலம் மீள் உருவாகி இருக்கிறது. தொடர்பில் சகல தரப்பினரும் கலந்துரையாட வேண்டும். தமது யோசனைகளை முன்வைப்பது அவசியம். மாகாண சபை முறைமையை அப்படியே கொண்டு செல்வதா அல்லது அதனை முழுமையாக மாற்றி அமைப்பதா அல்லது அதனை இல்லாமல் செய்வதா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை முறைமையில் கடந்த காலங்களில் பல மாற்றங்களை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் அவை கைகூடவில்லை. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தினேஷ் குணவர்தன இத்தொடர்பில் மேலும் சில கருத்துக்களை முன்வைக்கும் போது இன்றைய காலகட்டத்தில் சவால்களுக்கு இந்த மாகாண சபை முறைமை பதிலளிக்கிறதா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்கள் சிறப்பாக இயங்குகின்றன. நாட்டின் சகல பகுதிகளுக்குமான அபிவிருத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கலாம். எனவே இடையில் மாகாண சபை அவசியமா என்ற கேள்வி எழுகிறது. இலங்கையில் மாகாண சபையானது அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்றம் செல்வதற்கு ஒரு தளமாகவே இருக்கிறது என்றும் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை வடகிழக்கு மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை கொண்டு வரப்பட்டது. எனவே தற்போது அதனை இல்லாமல் செய்தால் அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான ஆரம்பம் இல்லாமல் போய்விடும் என்றே தினேஷ் குணவர்தனிடம் வீரகேசரி கேள்வி எழுப்பியது. எனவே கல்வி சுகாதாரம் அதற்கு பதிலளிக்கின்ற தினேஷ் குணவர்தன் அவர்கள் கல்வி சுகாதாரம் முதலீடுகள் விளையாட்டு உள்ளிட்ட விடயங்களில் மாகாண மட்டத்தில் பரந்துபட்ட வகையில் செயல்பட ஒரு பொறிமுறை அவசியம். பாராளுமன்ற உறுப்பினர்களை செய்யலாம். தற்போது கூட மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தலைமை தாங்குகிறார்கள். எனவே இதற்கு மாகாண சபை முறைமை தேவையற்றதாகவே நாங்கள் கருதுகிறோம். இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆனால் கடந்த காலங்களில் இது பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. வடக்கில் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இருந்த காலகட்டத்தில் கூட அங்கு மிகப்பெரிய மாற்றங்களோ அபிவிருத்திகளோ இடம்பெற்றிருக்கவில்லை என்று தினேஷ் குணவர்தன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்கலாம். எனவே கடந்த 6-7 வருடங்களாக மாகாண சபைகள் இல்லாமல் நாடு ஓடி இருக்கிறது. அபிவிருத்தி இடம்பெற்றிருக்கிறது. மக்களுக்கு தேவையான விடயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதில் அவசியமா என்ற கேள்வி இருக்கிறது. எனவே சகலரும் கலந்துரையாடி இதனால் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதாகவும் தினேஷ் குணவர்தன தன் நிலைப்பாட்டை தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம்.